Hello students, TN 10th standard max chapter 5 coordinate geometry வந்து questions discuss பண்ணிட்டு வரோம். Next question பார்க்கலாம். If the slope of the segment AB is 5 by 4 such that the horizontal and vertical lines cut each other orthogonally, then find the sum of slopes of the grid lines. Okay. So இது எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். ஸ்லோப் ஆஃப் தி செக்மெண்ட் ஏபி கொடுத்துருக்காங்க. ஸோ செக்மெண்ட் ஏபின்றது ஃபிகரில் இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் தி செக்மெண்ட் ஏபி. ஸோ இந்த செக்மெண்ட் ஏபியோட ஸ்லோப் வந்து 5/4 சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சச் தட் தி ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன்ஸ். ஸோ ஹாரிசான்டல்னால் இது ஹாரிசான்டல் லைன்ஸ், வெர்டிக்கல் லைன்ஸ்னால் இப்படி வருது. சரிங்களா? ஸோ ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன்ஸ் கட் ஈச் அதர் ஆர்த்தோகனலி. ஆர்த்தோகனலினா கட்டிங் அட் ரைட் ஆங்கிள்ஸ்னு அர்த்தம். ஸோ நீங்கள் எந்த ஒரு ஹாரிசான்டல் லைன் கன்சிடர் பண்ணாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த லைன் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு வெர்டிக்கலாக இந்த லைன் வருது இல்லைங்களா? ஸோ திஸ் வில் கிரியேட் அன் ஆங்கிள் ஆஃப் 90 டிகிரி. அதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஆல் ஹாரிசான்டல் லைன்ஸ் இன்டர்செக்ட் தி வெர்டிக்கல் லைன்ஸ் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 90 டிகிரி. அதுதான் அவங்க மீன் பண்ணுறது. தி கட் ஈச் அதர் ஆர்த்தோகனலி அப்படின்னா தி கட் அட் 90 டிகிரின்னு அர்த்தம். தென் ஃபைண்ட் தி சம் ஆஃப் ஸ்லோப்ஸ் ஆஃப் தி கிரிட் லைன்ஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது தான் கிரிட்டு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய லைன்ஸோட ஸ்லோப்ஸோட சம் கேட்குறாங்க. டோட்டல் sum total of slopes of the grid lines. Okay, given என்ன அப்படின்னா slope of AB is equal to 5/4. slope of AB is equal to 5/4. ஓகே, இப்போ பாருங்கள், நான் அந்த டயக்ராம் திரும்பி வரைகிறேன். ஸோ இதுதான் அந்த லைன் செக்மெண்ட் ஏபி. நான் மற்றது கூட நேம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து சி வச்சுக்கலாம். CDEF GHI JKL. இதெல்லாம் நம்மளே நேம் பண்ணிக்கிறது தான். பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் ஏபி மட்டும் கொடுத்துருக்காங்க 5/4 அப்படின்றது. இந்த ஏபின்றது அப்படியே கண்டினியூஸாக எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ ஏபி அண்ட் பிசி டுகெதர் ஃபார்ம்ஸ் அ ஸ்ட்ரைட் லைன் எனிவே. ஸோ ஏசி இஸ் அ ஸ்ட்ரைட் லைன் ஒன்ஸ் அகெயின். அப்படின்னா இந்த ஏபி லைன் செக்மெண்ட்டுக்கும் பிசி லைன் செக்மெண்ட்டுக்கும் எந்த ஒரு டில்ட்டும் கிடையாது. சரியா? அதனால் ஸ்லோப் ஆஃப் ஏபி வில் பி சேம் as ஸ்லோப் ஆஃப் பிசி அண்ட் தட் ஸ்லோப் வில் ஆல்சோ பி தி ஸ்லோப் ஆஃப் தி லைன் செக்மெண்ட் ஏசின்னு சொல்லலாம். சரியா? அப்போ சம் ஆஃப் ஸ்லோப்ஸ் ஆஃப் தி கிரிட் லைன்ஸ் அப்படின்னா இந்த கிரிட்டில் எத்தனை லைன்ஸ் இருக்குது பாருங்கள், எத்தனை ஹாரிசான்டல் லைன்ஸ் இருக்குது, எத்தனை வெர்டிக்கல் லைன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் தி என்டையர் கிரிட். இதில் ஹாரிசான்டல் லைன் பாருங்கள் 1 2 3 4 ஹாரிசான்டல் லைன்ஸ் இருக்குது. வெர்டிக்கல் லைன்ஸ் பாருங்கள் 1 2 3 வெர்டிக்கல் லைன்ஸ். சரியா? ஸோ ஹாரிசான்டல் லைன்ஸ் ஆர் JL GI AC and DF and then vertical lines are JD KE and LF. ஓகே, இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி 5/4 அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் ஏசியும் 5/4 தான். ஏன்னா வந்து இதில் எதுவும் டில்ட் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்ட்ரெயிட் லைன். சரிங்களா? ஸோ இது 5/4. ஸ்லோப் ஆஃப் ஏபி 5/4னா ஸ்லோப் ஆஃப் பிசியும் என்னவா இருக்கும்? 5/4. ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏசி as such will also be equal to 5/4. ஓகே, இந்த லைனும் இந்த லைனும் பேரலாக இருக்குது. எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா horizontal lines and vertical lines cut each other orthogonally சொல்லி கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். ஸோ ஆர்த்தோகனலினா they cut at right angles அர்த்தம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து 90 டிகிரியில் கட் பண்ணுது, horizontal lines and vertical lines. ஸோ நமக்கு தெரியும் இந்த ரெண்டு பேரலல் லைன்ஸ் இருக்குது. இதுக்கு டிரான்ஸ்வர்சல் நம்ம வரைகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு பேரலல் லைன்ஸ் இருக்குது. டிரான்ஸ்வர்சல் இப்படி வரையணும், ஒரு ஸ்ட்ரைட் லைன். அசியூம் திஸ் டு பி எ ஸ்ட்ரைட் லைன். அப்போ இங்கே ஒரு ஆங்கிள் தீட்டான்னு கிரியேட் ஆகுது அப்படின்னா திஸ் ஆங்கிள் ஆல்சோ வில் பி ஈக்குவல் டு தீட்டா. சரிங்களா? ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே எப்படி இருக்குன்னா ரெண்டு லைன்ஸ் இருக்குது, டிரான்ஸ்வர்சல் பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ இங்கே 90 டிகிரி கிரியேட் ஆகுது அப்படின்னா இங்கேயும் இட் வில் பி 90 டிகிரி. கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்.
when the corresponding angles are equal அப்படின்னா these two lines have to be parallel to each other. புரியுதுங்களா? அதனால் from this we can say JL is parallel to GI, GI is parallel to AC, AC is parallel to DF. எல்லாமே ஒன்னோட ஒன்று parallel to each other இருக்குது. அதே மாதிரி JD is perpendicular to GI, JD is perpendicular to AC, JD is perpendicular to DF சொல்லிக்கலாம். சரிங்களா? Because horizontal lines and vertical lines cut each other at 90 degree. Okay. இப்போ ஃபர்தராக இதில் நம்ம என்ன இன்டர்பிரேட் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ sum of the slopes of the grid lines ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ horizontal lines are நம்ம தனியாக எழுதிக்கலாம். horizontal grid lines are என்னென்ன grid lines இருக்கு horizontally JL, GI, AC and DF. JL, GI, AC and DF. Okay, next. Vertical grid lines are JD, KE and LF. JD, KE and LF. ஓகே, இப்போ எல்லாமே 90 டிகிரியில் கட் ஆகிறதுனால நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் ஏசின்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ சின்ஸ் மற்ற லைன்ஸ் மற்ற ஹாரிசான்டல் லைன்ஸ் எல்லாமே பேரலாக இருக்குது, ஒன்னோட ஒன்று பேரலாக இருக்குது அப்படின்றதுனால their slopes will be equal. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். Two lines are said to be parallel to each other only when their slopes are equal. சரிங்களா? Two lines are said to be perpendicular to each other only when their product of slopes is equal to -1. ஸோ இது ரெண்டு ரிசல்ட்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோஆர்டினேட் ஜியாமெட்ரி பொறுத்த வரைக்கும். ஸோ அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ்லாம் இந்த ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி கேட்கலாம், அதனால் மறக்கக்கூடாது. ஸோ two or more lines are said to be parallel to each other if their slopes are equal அப்படின்றது சொல்கிறோம். Two or more lines are said to be perpendicular to each other if the product of their slopes is equal to -1. சரிங்களா? இப்போ பாருங்கள். ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபி நமக்கு தெரியும். ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏசி இஸ் 5/4ன்னு சொல்லணும், ஏன்னா எல்லாம் ஸ்ட்ரைட் லைன். நெக்ஸ்ட்டு ஜிஐ இஸ் parallel to ஏசி, அதனால் ஸ்லோப் ஆஃப் ஜிஐயும் 5/4. JL is once again parallel to AC, so slope of JL will be 5/4. Similarly, DF is parallel to AC ன்றதுனால slope of DF will also be equal to 5/4. புரியுதுங்களா? So sum of slopes of horizontal lines this is equal to slope of JL என்ன இருக்கும்? It will be same as slope of AC, கரெக்டா? So this will be 5/4, this will be 5/4, AC ஓட slope 5/4, DF ஓட slope 5/4. ஸோ மொத்தம் எத்தனை ஸ்லோப்ஸ் வருது நமக்கு? எத்தனை லைன்ஸ் இருக்குது, எத்தனை parallel லைன்ஸ் இருக்குது? 1 2 3 4. ஸோ 4 into 4 லைன்ஸு, ஒரு லைனுக்கு என்ன ஸ்லோப் இருக்குது? 5/4. ஸோ sum of slopes of horizontal lines is nothing but 5/4 plus 5/4 plus 5/4 plus 5/4 each for every horizontal line. ஸோ அதான் வந்து 4 times 5/4 நான் எழுதியிருக்கிறேன். 5/4 4 தடவை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிங்கன்னா 4 times 5/4 x plus x plus x plus x எப்படி எழுதலாம்? 4xன்னு எழுதலாம். x plus x 2xன்னு எழுதணும்ல, அந்த மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 4 4 கேன்சல் ஆகுது, கேன்சல் ஆகி வெறும் 5 மட்டும் வரும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் ஸ்லோப்ஸ் ஆஃப் vertical lines பார்க்கலாம். vertical lines பாருங்கள், JD, KE, LF. இப்போ பாருங்கள், ஏசியோட ஸ்லோப்பு 5/4 அப்படின்னா கேஇயோட ஸ்லோப் என்னவா இருக்கும்? பாருங்கள், ஏசி அண்ட் கேஇ ஆர் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். நமக்கு தெரியும் எப்போ two lines are said to be perpendicular when the product of the slopes is equal to -1, கரெக்டுங்களா? ஸோ இதோட ஸ்லோப் 5/4 இருந்ததுன்னா, அதாவது ஸ்லோப் ஆஃப் லைன் ஏசி இஸ் 5/4 அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் லைன் கேஇ ஹேஸ் டு பி ஈக்குவல் டு -4/5. புரியுதுங்களா? அப்போ தான் வந்து
when you multiply both the slopes you will get the value as -1. புரியுதுங்களா? அதனால நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஸ்லோப் ஆஃப் ஜேடி இஸ் ஈக்குவல் டு, பாருங்கள் இது நான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிறேன். ஸ்லோப் ஆஃப் vertical lines is equal to slope of line JD plus slope of line KE plus slope of line LF. ஸோ 3 வெர்டிக்கல் லைன்ஸோட ஸ்லோப்பை ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த ஏசியோட ஸ்லோப் வந்து 5/4 அப்படின்றதுனால பாருங்கள் 5/4 இது வந்து ஏசியோட ஸ்லோப். திஸ் மல்டிப்ளைட் பை ஸ்லோப் ஆஃப், பாருங்கள் கேஇ இருக்கு இல்லையா, ஸ்லோப் ஆஃப் கேஇ இருக்குது. ஸோ அந்த ஸ்லோப்பை வந்து நான் மல்டிப்ளை பண்ணுறேன். லெட் த ஸ்லோப் ஆஃப் கேஇ பி எம். ஸோ 2 பெர்பெண்டிகுலராக இருக்குன்றதுனால ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 2 ஸ்லோப்பையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரணும், -1 வரணும். இதுதான் வந்து rule. So from this is slope of KE. KE என்ற லைனோட ஸ்லோப். ஸோ m equal to -1 into 4 cross multiply ஆகுது, 5 கீழே வந்து ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது is equal to -4/5. சரிங்களா? இதுதான் வந்து ஸ்லோப் ஆஃப் KE வந்து -4/5. இப்போ இங்கே பாருங்கள், JD KE LF are all parallel to each other. அப்போ KEயோட ஸ்லோப் -4/5னா JDயோட ஸ்லோப்பும் -4/5 தான் இருக்கும். Only then we can say both JD and KE are parallel to each other. So JD, KE and LF are parallel to each other. So KE ஓட ஸ்லோப் -4/5 நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ JD ஓட ஸ்லோப்பும் LF ஓட ஸ்லோப்பும் -4/5 தான் வரும். ஸோ பாருங்கள், ஸ்லோப் ஆஃப் JD -4/5 plus slope of KE -4/5 plus slope of LF அதுவும் -4/5. So this is equal to 3 times -4/5. ஸோ இங்கே 4 horizontal lines இருந்தது, எல்லாமே parallel to each other இருந்ததுனால 4 times 5/4 எழுதணும். இங்கே 3 vertical lines இருக்குது. ஸோ 3 times -4/5. This is equal to -12/5. சரிங்களா? Therefore sum of slopes of the grid lines is equal to sum of slopes of horizontal lines plus sum of slopes of vertical lines. So 5 plus -12/5. So bracket remove பண்ணிங்க அப்படின்னா plus into minus is -12/5. 5 5s are 25 minus இங்கே 1 இருக்கிற மாதிரி. சரிங்களா? 1 into 12 is 12. The whole divided by 5 into 1 will be 5. 25 minus 12 is 13. So 13/5 is the answer. Thank you, students.